இப்ப இருக்கிற சூழ்நிலையில 96 பார்ட் 2 வெளிய வந்தா, இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் படம் பார்க்குறாங்க அப்டின்ட்டு. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா படத்தோட, அந்த கேரக்டர்ஸோட? யங்ஸ்டர்ஸ் தான் சார் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் வரவேற்பாங்க. வயசானவங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரேஷன்ஸ்க்கு உண்டான அந்த பழைய ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதும், அத தாண்டுனா ஏற்படுற விளைவுகளையும், ஆபத்துகளையும் பார்த்து ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிடும். அந்த கோட இன்னும் கண்ணுக்கே தெரியாம இருக்கிறது தான் புதிய தலைமுறை. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் இதுதான் ரூல்ஸ்ன்னு கிடையாது. இந்த ரூல்ஸ் இல்லாத ஊர்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் குடுத்தா போதுமானதே ஒழிய, அப்படி இப்போ ரஜினி சாருக்கு என்ன சார் வயசு ஆச்சு? 70+ ஆச்சா சார்? இன்னும் 5, 6 வயசுல குழந்தை வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட ஒர்க் வந்து இன்னமும் உங்களுக்கு எந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி, அந்த அந்த லிரிக் ரொம்ப சூப்பர் லிரிக். இது மவனும் பேரனும் ஆட்டம் போட வச்சவன் அப்படின்னு வரைக்கும் முடியல. பாட்டன், அப்பன், மவன் பேரன் வரைக்கும் ஆட்டம் போட வச்சவன் சொல்கிற அந்த அந்த லிரிக் இருக்குல்ல, அது அவர் பொருந்தும். அவர் ஜென்ரேஷனில் தாண்டி தான் அந்த இடத்துல இருக்கா. ஸோ யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சரி, இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கப்புறமும் சரி, எப்பயுமே ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக இருக்குன்னா, நல்லா இருக்குன்னா, அதை கொண்டு போய் சேர்க்கறது யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க தான் உடனே அவங்கள தூக்கிட்டு சுமப்பாங்க. அதான் நடக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்று கிடையாது. காப்பே ரணசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து செம்ம ஸ்கிரிப்ட். அது சூப்பரான ஸ்கிரிப்ட். அது அந்த படம் முடிச்சு தான் நான் ஒரு நாள் சண்முகம் ஷான் அடங்கமுறை அவரும் அவரோட விரும்மாண்டி, அவர் கோ டைரக்டர், விரும்மாண்டி தான் டைரக்டர். நான் அவங்கள்ட்ட பேசும்போது நான் சொல்கிறேன், இந்த படம் ஏதோ வகையில் மொத்தமாக தண்ணியிலே கனெக்டாக இருக்கும். ஊருக்கு தண்ணி பிரச்சனை, ஹீரோ வந்து தண்ணி வருதான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள், லவ் அப்படி வந்திருக்கும். ஸோ தண்ணி பிரச்சனையை வந்து பெருசாகும்போது அவன் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லி இங்கேருந்து போயிடுவாப்புல. அவனை காணோன்னு சொல்லி கடைசியில் அவள் போராட்டம் பண்ணுறதும் அந்த டேம் மேலே தான் இருக்கும். கடைசியில் இவன் செத்து கிடக்கிறதும் அந்த தண்ணி தான் கிடக்கும். நான் கடைசி வரைக்கும் கேட்டேன், கண்டிப்பாக அவன் செத்துடணுமா? இவ்வளோ போராடினதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காகவாவது இப்போ சத்தியவான சாவித்திரி எமங்கிட்டேருந்தே மீட் எடுக்கலையா? அந்த மாதிரி ஆக்சிடென்டலாக எவனா ஒருத்தன் வரக்கூடாது, அப்படி ஒருத்தனை வர வச்சிடலாமான்னு கூட பலமுறை கேட்டேன் நான். அப்புறம் அவங்க படம் முடித்து அவங்க போட்டு காமிக்கும்போது இப்படி பல பேரோட சாவு நடந்திருக்கும்போது அது அது அவ்வளோ கன்வீன்சிங் ஆகிடுச்சு. அவ்வளோ கன்வீன்சிங் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம். கோடி இல்லாட்டி தேட்டருக்கு வந்து அது வந்து நல்லா இருக்கும். அதில் ஐஷோட பெர்ஃபார்மன்ஸு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் லிரிக்ஸ் பற்றி பேசுனீங்க. ரீசெண்டாக தாய் கிழவிக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. அப்படியே ஜாலிக்காக எழுதுறீங்களா? இல்லை அவங்க வந்து லைக் கேட்பாங்களா, நீங்கள் சார் நீங்கள் எழுதுங்க, ஹவு டு இந்த மாதிரி திடீர்னு லிரிக்ஸ்? இல்லை சார், நான் ஒரு நாள் விடுதலை படம் முடிச்சுட்டு வந்து நைட்டில் உட்காந்து நான் ஒரு 3:30 மணிக்கு உட்காந்து ஒரு பாட்டு எழுதினேன் சார். ஓகே, ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு எழுதினேன் சார். நிவாஸ் வந்து என்னை பார்க்க வந்தபோது வந்து நிவாஸ் இதை அப்படியே இப்போ விடுதலை ஷூட்டுக்கு வந்தான். அவன் இதை கம்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணான். ஓகே, கம்போஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நிவாஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிவாஸ் வந்து என்னை பாட்டு எழுத கேட்டான். ஸோ நிவாஸ் கேட்டதுனால நான் வந்து சரி இது எனக்கு வராத முதல்ல அவன் கொடுத்தபோது நான் பண்ணவே இல்லை. எனக்கு வராத நிவாஸ் என்னை விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு வரும்னு நம்புங்கன்னு சொல்லி அவன் என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணான். ஸோ அப்படி தான் பண்பட்டர் ஜாமில் பாட்டு எழுதுனேன். ஏதோ பேசத்தானே ஒரு பாட்டு எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து லவ் சாங் எழுதினேன். அப்புறம் வந்து ஒரு பிரேக்கப் சாங் ஒன்று கொடுத்தான், அதையும் எழுதினேன். அப்படி இன்னொரு படத்துக்கு வந்து டெத்து சாங் ஒன்று எழுதினேன். அப்போ நான் டைரக்டருக்கு அது வேணான்னு தோணுச்சு பொழுது நான் எனக்கு பொறுத்தவரைக்கும் அது பிரச்சனை இல்லை. டைரக்டருக்கு அது பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிஞ்சிச்சு. அப்புறம் அவனுக்கு சும்மா ஒரு காதல் பாட்டு ஒன்று எழுதினேன். அவன் கேட்டான், இதுக்கு எழுதுங்கன்னு சொன்னான். அப்படி தான் இது தாய் கிழவியும் அப்படி தான் வந்து மனதிலே பாட்டு. மனதிலே ஒரு விதை விழுந்தது. ஸோ அதுதான் அந்த அந்த காரணம். மற்றபடி அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ப்ராசஸ் அது.